பிரைஸ்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களால் வீட்டிற்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள் உண்டு. வாதைகள் பெருகிருக்கு, பிரச்சனைகள் நெருங்கியிருக்கு, போராட்டங்கள் பெருகிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சீர்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91:10 இப்படியாக வாசிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நெருங்கிடாது. உங்கள் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது என்றால் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். வேதத்தை அனுதினமும் தரிசிக்க வேண்டும். தேவனோடு உறவாட வேண்டும். தேவனை விட்டு தூர தள்ளி இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் காரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேரும். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? கூடாரத்தில் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம் இவைகளெல்லாம் வேண்டும் என்றால் உங்கள் வீடு ரட்சிப்புக்குள்ளாக மாற வேண்டும். இப்படியே நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 118 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 118 நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118:15 வசனம், நீதிமான்களுடைய கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு. நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? தேவன் உங்கள் கூடாரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மீண்டும் கூடாரத்தில் உங்களுக்கு செழிப்பு உண்டாக வேண்டும். வருமானம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. குடும்பத்தோட ஆசீர்வாதம், குடும்பத்தின் தேவைகள், பொருளாதாரம், இப்படிப்பட்ட இடத்துலலாம் நமக்கு செழிப்பு உண்டாக வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை காரியங்கள் இருக்குது, தேவைகள் எவ்வளோ இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வேணும்னா நமக்கு செழிப்பு உண்டாக வேண்டும். நீதிமொழிகள் 14:11 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:11 வசனத்தில், துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்க்கரமாக நடக்கிறவங்களுடைய வீடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறத இங்கே ஒரு கண்கள் பார்க்கும். இதுவே நீதிமன்றங்களுடைய கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும். இவங்க மட்டும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்காங்க, இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க, இவங்க மட்டும் எப்படி நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க. அவங்க தேவனை தேடுறாங்க. நீங்கள் தேவனை தேடுறீங்க. துன்மார்க்கமான வழியில் போகாதீங்க, பாவத்தின் வழியில் போகாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமரில் நம்ம வாசிக்கணும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வீடு செழிப்பாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும் அப்படின்னா வேதத்தை நம்ம தியானிக்கணும். தேவனோடு கூட உறவாடணும். சரிங்களா? கூடாரத்தில் விசாரிப்பு இருக்கணும். கூடாரத்தில் விசாரிப்பு இருக்கணும். விசாரிப்புனா யோகுல நீங்கள் வாசிக்கலாம். யோகு 5:24 வசனம். யோகு 5:24. யோகு 5:24. யோகு 5:24 வசனம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தை தேடிருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவைகளை காண மாட்டேன். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். எப்படி? யோபு 5:24 படி சமாதானத்தை நீங்கள் காணணும். உலகத்தாரை போல நீங்கள் வாழக்கூடாது. உலகத்தில் உள்ளவர்களை போல நீங்கள் வாழக்கூடாது. தெய்வ சமாதானம் உங்களுக்கு வேணும்னா அவருடைய வசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும்.
கூடாரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். உங்கள் வீட்டை நோக்கி, உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் பின்னாடியும் நீங்கள் போகிற வழியிலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். தேவனுடைய தூதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கணும். அனுதினமும் அவர்கள்கிட்ட நம்ம கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் கூப்பிடுற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். சரிங்களா? சங்கீதம் 27:5 படி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நம்ம குடும்பத்தை நோக்கி, நம்ம பிள்ளைகளை நோக்கி, நம்ம குடும்பத்தாரை நோக்கி அநேக தீங்குகள் வரும் நாளிலே அவர் தமது கூடார மறைவிலே நம்மளை மறைத்து வைத்துக் கொள்வார். ஒருவரும் காண முடியாது, நம்மை ஒருவரும் தொட முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். சத்திய வார்த்தைக்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். உங்களை நோக்கி தீங்கு வருது அப்படின்னா தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து வைத்துக் கொள்வார். ஒருவரும் உங்கள் மேலே கைப்பட முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நியாயத்திற்கு இருக்கணும். நியாயமான காரியங்கள்லாம் நடக்கணும். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நம்ம வாசிச்சோம்னா, ஏசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். கிருபையினாலே ஆண்டவர் கிருபையினாலே அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. நியாயத்திற்கு அவர் தான் கொடுக்கிறவர். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு நன்மைக்கும், ஒவ்வொருவருடைய உதவிக்கும் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை சமாதானப்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று தேவன் உங்களை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீதியும் நியாயமும் நேர்மையாய் வாழ விரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கூடாரத்தின் செழிப்பை அவர் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பார். சத்துருவானவன் உங்களை நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.